சென்னை முள்ளிக்குப்பம் ஸ்ரீனிவாசபுரத்திற்கு சொந்தமான பூர்வீக நிலங்களை உடனடியாக பட்டாவுடன் வழங்கக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். சென்னை பட்டணப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தாங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடுகளை மிகவும் பழமை வாய்ந்த வீடுகளாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவற்றை மீண்டும் புதுப்பித்து தர வேண்டும் எனவும், அதே போல மீனவர்களுக்கு குறிப்பாக அந்த பட்டணப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்திற்கு சொந்தமான பூர்வீக நிலம் இருப்பதாகவும், அந்த சர்வே எண்களை குறிப்பிட்டு உடனடியாக அதனை எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தால் அவர் தொடர்ந்து சரிவர அதனை செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார்கள். அதாவது மயிலாப்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வெங்கட்ராமன் அமைச்சர் அவர்கள். அவரிடம் மக்கள் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் எங்களது கோரிக்கையை அவர் ஏற்காத காரணத்தால் நாங்கள் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்திற்கும் எங்களுக்கு முறையான அனுமதி கிடைக்கவில்லை, அதனால் நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் குறிப்பிடும் போது அவர்கள் பல ஆண்டுகளாக தாங்கள் மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட நொச்சிக்குப்பம் பகுதியிலே மீனவர்கள் வசித்து வருவதாகவும், தங்களுக்கு வழங்க வேண்டிய பட்டா இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் உடனடியாக காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். முதலமைச்சர் வரும் வரை நாங்கள் இங்கே இருக்கப் போகின்றோம், இல்லை என்றால் கடலில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்றெல்லாம் அவர்கள் பேட்டியிலே குறிப்பிடுகிறார்கள். மீனவர்களுடைய இந்த திடீர் சாலை மறியலால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக காவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சாலை ஓரத்திற்கு அழைத்து சென்றார்கள். பிறகு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கான அந்த பட்டா பிரச்சனை தீரும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், பல்வேறு வடிவங்களில் எங்களது போராட்டத்தை தொடர இருக்கின்றோம் என்று தற்போது அந்த மீனவர்கள் தெரிவித்து ஸ்ரீனிவாசபுரம் மக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.